அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஏஜிஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சவே பராத் நோம்புக்கு எங்கள் வீட்டில் ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் செய்வாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ புழுங்கல் அரிசி ஒரு 3/4 கிலோ எடுத்துருக்கோம். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒரே சமமாக வறுக்கணும், கருகி போயிடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் அரிசி எல்லாத்தையும். இது அந்த காலத்துலேருந்து இது செய்வாங்க வழக்கமாக. இதுக்கு அந்த காலத்தில் கருப்பட்டி தான் போட்டு செய்வாங்க. கருப்பட்டி, வெல்லம் இந்த மாதிரி சேர்ப்பாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம ஜீனியில் தான் செய்ய போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ஒரே சமமாக வறுத்து எடுத்துக்கிட்டோம். எல்லா அரிசியுமே வறுத்துட்டோம். இது அப்படியே ஆறட்டும். இப்போ ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். அதையும் வறுத்துட்டு அந்த அரிசியோடு சேர்த்துடலாம். இப்போ சுக்கு கொஞ்சம் சேர்த்துருவோம். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சுக்கு எதுக்கு சேர்க்குறோம்னா, அரிசி மாவு ஜீரணமாகாது. அதனால் சுக்கு போட்டால் வாசனையாகவும் இருக்கும், ஜீரணத்துக்கு நல்லது. இது அப்படியே எடுத்துகிட்டு உரலில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நல்லா தட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். மிக்ஸி ஜாரில் அதை போட்டு அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக அதோடு சேர்த்து இதை போய் நுணுக்கிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நுணுக்கணும். எல்லா அரிசியும் நுணுக்கி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஜலிக்கிறதுக்கு ரவை ஜலிக்கிற ஜல்லில் தான் ஜலிக்கணும். நைஸ் ஜல்லடையில் ஜலிக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கன்று உள்ளதாக வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம். அந்த காலத்துலலாம் திருகையில் தான் உடைப்பாங்க அப்படியே. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஜலிச்சுக்கிறோம். இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த ஸ்வீட் பண்ணுவோம். இதுக்கு பேர் அவுலா களின்னு சொல்லுவோம். இடையிலலாம் இது பண்ண மாட்டோம். இந்த நோம்புக்கு ஒன்றுக்கு தான் பண்ணுவாங்க. அது ரொம்ப பேர் இப்போல்லாம் மாறிட்டாங்க, கேசரியா கிண்டிடுறாங்க. இப்போ இது பாரம்பரியமானது, அந்த காலத்துலேருந்து பண்ணுறதை நம்ம இப்போ பண்ணி காட்டுறோம். இந்த மாதிரி குருணை தனியாக எடுத்து வச்சுக்கணும். பெரிய குருணை தனியாக, சின்னதாக ரவை மாதிரி ஜலிச்சது தனியாக வச்சுக்கணும். இது நாளே ரெடி பண்ணி வச்சுருவோம். அன்றைக்கிங்க நோம்பு அன்னைக்கு இது பண்ண மாட்டோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுருவோம். இது மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் நம்ம இந்த அவலா களிக்கின்றதை எப்படின்னு பார்ப்போம். வாங்க இப்போ இந்த களிக்கின்றதை எப்படின்னு பார்ப்போம். அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். அதோட அந்த நெய் நல்லா காஞ்ச உடனே பட்டை, ஏலக்காய், கிராம் கொஞ்சம் போட்டு தாளிச்சிக்கலாம். முந்திரி, திராட்சை அதோடு சேர்த்து வறுத்து விட்டுறலாம். இப்போ ஒரு கப்பில் நம்ம அரிசி அளந்து எடுத்துக்கிறோம். அதில் ஒரு கப்பு அரிசிக்கு நம்ம 2.5 கப்பு தண்ணி ஊற்றணும். இதுக்கு இது வறுத்த அரிசினால தண்ணி நிறையா இழுக்கும் அப்படியே. இப்போ 2.5 கப்பு தண்ணி அளவில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த மாவை எடுத்துக்கலாம். அதில் பெரிய குருணையாக இருக்குல்ல, அதை போட்டு வேக வச்சுக்கணும். வேகிறதுக்கு டைம் ஆகும். அது அந்த பெரிய குருணையாக இருக்கிறத அதோடு சேர்த்துடலாம். இந்த மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி விழுகாமல் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். எல்லா மாவையும் சேர்த்துட்டோம். இந்த குருணையை மட்டும் அது நல்லா அப்படியே வேகட்டும். இது நல்லா வேகணும், கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ இந்த ரவை மாதிரி இருக்கிறத அதோடு சேர்த்துருவோம். இது சீக்கிரம் வந்துடும். இது கொஞ்சம் நைஸாக இருக்குது. அதோட
இது கலர மாதிரி தான் நம்ம கொஞ்சம் பார்த்து கலரணும். ரொம்ப அப்படியே கட்டி சேர்ந்துடும். கட்டி விழுகாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாவு சேர்க்கணும். இப்போ மாவை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டிட்டு, ஒரு சிலர் வந்து தண்ணியிலே சர்க்கரையை சேர்த்துருவாங்க. அப்போ வந்து இந்த மாவு இவ்வளோ நல்லா வேகாது. அதனால் நான் இது மாவெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இருக்க மாதிரி தான் நான் சர்க்கரை சேர்ப்பேன். மாவு நல்லா வெந்து வந்துருச்சு, கட்டி இல்லாமல் நல்லாயிருக்கு நைஸாக. இப்போ தான் நான் சர்க்கரை சேர்ப்பேன். தண்ணியிலே சர்க்கரை சேர்த்துட்டோம்னா மாவு வேகாது. அது வறுத்த அரிசினால அப்படியே இருக்கும். இப்போ 3/4 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சர்க்கரை அதோடு சேர்த்துருவோம். இது கருப்பட்டி போடுறவங்க கருப்பட்டி போடலாம், வெல்லம் போடுறவங்க வெல்லம் போடலாம். நாங்கள் வெள்ளை ஜீனி தான் போடுவோம். இதை நம்ம போட்டு கிளற மீது கொஞ்சம் தண்ணி விட்டு வரும், கொஞ்சம் லூஸ் ஆயிரும். நம்ம அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். திரும்ப வந்து திக்காக வந்துடும். அதே மாதிரி எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள். அது அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வற்றி திக்காகவே வந்துடும். ஒரு 1/2 முடி தேங்காய் எடுத்துகிட்டு நல்லா துருவி அதோடு சேர்த்துடலாம். இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா கிளறி விட்டுட்டு அதை அப்படியே அமுக்கி வச்சுருவோம். களியை வந்து நல்லா அமுக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம். இந்த மாதிரி நல்லா அமுக்கிடுங்க. அதுக்கு அளவான தட்டு போட்டு மூடிட்டு மேலே வெயிட் வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுப்பு சிம்மிலே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. இது ரொம்ப பாரம்பரியமாக நாங்கள் செய்கிறது. இதுக்கு பேர் அவுலாக்களி. இப்போ அவுலாக்களி ரெடி. கைஸ், நம்மளோட அவுலாக்களி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க. பாய் பாய்.